சென்னை அசோக் நகரில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். சென்னையில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக சென்னை நகரமே முற்றிலும் ஸ்தம்பித்து நிற்கிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் காரணமாக கே நகர் மற்றும் அசோக் நகர் பகுதிகள் முற்றிலும் ஒரு தனி தீவு போலவே காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக முற்றிலுமே இந்த பகுதி ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த சாலையானது ஈக்காட்டு தாங்கல் மற்றும் ஆலந்தூர் பகுதியிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த சாலையாகும். இந்த சாலை முற்றிலுமே போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இருப்பதால் ஈக்காட்டு தாங்கல் மற்றும் கிண்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதற்காக பொதுவாக இந்த பகுதியிலிருந்து நடந்தே செல்கின்றனர். போக்குவரத்து வசதி எதுவுமே இல்லை. குறிப்பாக மெட்ரோவும் அசோக் பில்லர் ஸ்டேஷனில் நிற்பதில்லை என்றும் பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதே போல வீதிகளில் அதாவது குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கும் எந்த விதமான உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அரசு சார்பில் யாரும் தங்களுக்கு உதவ வரவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உதவி எண்களுக்கு அழைத்தாலும் தங்களுக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை எனவும் இந்த மக்கள் மிகுந்த ஒரு வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து செல்வதன் காரணமாக குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை விரைந்து காப்பாற்ற அரசு எப்பேற்பாடுபட்டாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முதியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரைக்கும் அனைத்து தரப்பினருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் ஒரு மனிதருக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளுமே தங்களுக்கு இல்லை என்றும் கடந்த ஒரு 3 நாட்களுக்கு மேலாகவே தாங்கள் அனைத்தையும் இழந்து ஒரு நிர்கதியாக நிற்பதாகவும் மக்கள் கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார்கள். அரசு உடனடியாக கூடுதல் அதாவது படகுகளை அனுப்பியோ அல்லது வேறு எப்பேற்பட்டாவதோ தங்களை மீட்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் ஒரு பிரதான கோரிக்கையாகவே இருக்கிறது. அதே போல போக்குவரத்திற்கும் ஏதாவது அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் ஒரு பிரதான கோரிக்கையாகவே இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் மதியழகன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.